விளக்கு வாங்கி கொடுத்தா இந்த ஏரியாவுல நடந்த ரெட்ட கொலையை பத்தி பர்சனலா சொல்றேன்னு சொன்னீங்களே, இப்ப கருக்கு சொல்லுங்க. உள்ள போனதா செய்தி எப்படி வருதுன்னு பாருங்க. அப்படியா? நீ ரொம்ப தங்கமான அப்படின்னா ஐ லவ் யூ ரைட் பிரதர், உங்களுக்கு நடந்த விஷயம் வேணுமா இனிமே நடக்க போற விஷயம் வேணுமா? ஐயோ தெய்வமே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னில இருந்து நான் பெரிய நல்லா export இருமா, ஆயிடுவேன் நல்லா தெய்வமே. இருமா, நல்லா இரு. ரெண்டு விஷயத்தையும் சொல்லுங்க. பட்டப்பகலில் அழகான இளம் பெண் கற்பழித்து கொலை. அழகான பொண்ணா? யாரு? ஏதாவது சினிமா நடிகையா? நீ ஏன் சினிமா நடிகை மாதிரி தானே இருக்க டார்லிங்? வாலிபமே வா வா. யார பார்த்து வா வாண்டா படிக்க வந்த டிவி கேமராமேன் குத்தி கொலை. என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏய் என்னடா, நான் வாங்கி கொடுத்த சரக்கு அடிச்சிட்டு என்கிட்டயே மிஸ்பிஹேவ் பண்றியா? சரக்கு குத்தா மிஸ்பிஹேவ் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? என்னது? கட்டிக்குவாங்க குத்திய கட்டலுக்கு வர மாட்டியா? கட்டலுக்கா? ஐயோ Come on, dropping boys. சீக்கிரமா. ஐயோ, நல்ல ரவுண்டிங் நினைச்சேன்டா. நான் வாங்கி கொடுத்த சரக்கு அடிச்சிட்டு என்னைய துரத்துறாங்க. பொறுக்கிய ட்ரீட் பண்ணணும். சிஎஸ்என் கிளாஸ் ட்ரீட்னா அவன் தொட்டாம என்ன பண்ணுவான்? ஒலிம்பிக்ல கூட மூர்க்கர் இப்படி ஓடுனது இல்ல. கடவுளே எல்லாத்தோட நல்லா இருக்கணும்பா. உனக்கு இது ரொம்ப ஓவரா தெரியல. சார், நீங்க எங்களுக்காக பண்ணதுக்கு உங்களுக்கு திருவண்ணாமலை தீபமே ஏத்தலாம். உங்களால இன்னைக்கு என் 2 குழந்தைகளும் கான்வென்ட்ல படிச்சிட்டு இருக்கு சார். காலையில அதுங்க ஸ்கூலுக்கு போகும்போது டாடி பை அப்படின்னு சொல்லும்போது என் நெஞ்சில நீங்க சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டீங்க சார். இவ்வளவு என்னத்துக்கு சார்? உங்க தயவால எங்க குடும்பமே ஐ ஃபேமிலி ஆயிடுச்சு சார். என் வீட்டுக்காருக்கு i20, என் தம்பிக்கு i10, என் பையனுக்கு ஐபேட், எனக்கு சின்ன ஐபோன். மொத்தத்துல எங்க குடும்பமே ஐ ஃபேமிலியா இருக்கு சார். நாங்கள் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃபிளாட் புக் பண்ணிட்டேன் சார். அப்படியே ஒரு பொண்ணையும் புக் பண்ணிட்டேன் கல்யாணத்துக்கு சார். என்ன சார், நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் ஒரு லவ், ஒரு காதல். ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்ல. எனக்கும் லவ் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா என் மனசுக்கு ஏத்த மாதிரி இன்னும் ஒரு பொண்ணு கிடைக்கலையாடா. உங்களுக்கு பொண்ணு கிடைக்காதா சார்? கஷ்டம். மணிரத்னம் மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சு வெயிட் பண்ணா பொண்ணு தானா கிடைக்க போகுது சார். வெயிட் கூட பண்ண வேணாம், பொண்ணு கிடைச்சிருச்சு. சார், ரவுடிங்க துரத்திட்டு வராங்க சார். சார் ஹெல்ப் மீ. அதோ வரானுங்க. ஏய், தூக்கி அடிச்சிரும் பாத்துங்க. வாங்கடா. Thank you சார். Thank you. அஸ்வின் வா போலாம். சார் சாச்சிட்டலா ஆல்மோஸ்டா. மறுபடியும் அந்த பொண்ணை பார்க்கணும்னு தோணுது. சார், அது பிரஸ், நம்ம போலீஸ் எப்படி? பிரஸ் மீட் வைங்க. நம்ம சேனல் மட்டும் வரலையே. எல்லா பிரஸும் வந்தாச்சடா. பிரிண்டிங் பிரஸ் தவிர எல்லா பிரஸும் வந்தாச்சு சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த பிரஸ் மீட் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? மணல் கொள்ளை பத்தியா? கௌரவ கொலைகள் பத்தியா? தொடர் கொலைகள் பத்தியா? கள்ளநோட்டு புழக்கம் பத்தியா? இல்ல ஸ்டூடண்ட் சைக் பத்தியா? எதுக்குன்னு சொல்லுங்க சார், கேக்குறோம்ல. இவனுக்கு 2 பேரும் ஓவரா பேசுறானுங்க. பார்த்தாயா வண்டி அனுப்பணுமா கேட்டு சொல்லு. சார், கண்ணாடியை கழட்டாதீங்க, பிரஸ்காரங்க தப்பா சொல்லுங்க சார், எதை பத்தி? ஏப்பா, ஆம்பளைங்க எல்லாம் பின்னாடி போயிட்டு பொண்ணுங்க எல்லாம் முன்னாடி வாங்கம்மா. இது என்னங்க கான்செப்ட்? எல்லா இடத்துலயும் லேடிஸ் ஃபர்ஸ்ட் சொல்றாங்களா, அதுதான் கான்செப்ட். ஆம்பளைங்க எல்லாம் பின்னாடி போயிட்டு பொண்ணுங்க எல்லாம் முன்னாடி வாங்கம்மா. இப்பவாவது சொல்லுங்க, இந்த பிரஸ் மீட் எதுக்கு? அதுக்கு தான். எதுக்கு தான்? நான் சொல்றேன். மீடியால வேலை பண்றீங்க, மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் பாவாடை தாவணியில சுத்திட்டு இருக்கீங்க. ஏன் மீடியால வேலை பண்ணா பாவாடை தாவணி போடக்கூடாதா? இது நம்ம பாரம்பரிய Dress. நான் இப்படிதான் இருப்பேன். இந்த அடக்கம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லார்கிட்டயும் இதே டைலாக் தான். நான் எல்லா பொண்ணுகிட்டயும் ஒரே மாதிரி தான் பழகு. உள்ள இருக்குது சார். இந்த மாடமே சும்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆயா, நான் அவள சொன்னேன். நிறுத்துங்க. இது பிரஸ் மீட்டா இல்ல உங்க பர்சனல் மீட்டா? எங்களை பார்த்தா பிரஸ் தெரியலையா? நாங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களா? வாய் ஜெயந்தே. கண்ணாடி போட்டீங்க, பிரஸ் பிரச்சனை வேண்டாம் பிரபு. எதுக்கு இந்த பிரஸ் மீட்னா? யூபியில ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த இன்சிடென்ட்டையே இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு நம்ம சாரும் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு 2 கால்ல நிக்கிறாருங்க. சோ உங்கள யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிச்சுக்கமா. சூப்பர் சார். வழக்கமா போலீஸ்க்கு பத்திரிக்கைக்கும் ஒரு உரசல் இருக்கும். ஆனா இந்த கான்செப்ட் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தரும். இதுக்கு நாங்க ரெடி. எங்க கிட்ட இருந்து என்ன ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எதிர்பார்க்கறீங்க சார்? டான்ஸ் ஆடணுமா? இதுக்கு நானும் ரெடி. மியூசிக் ஆன். ஸ்டார்ட் மியூசிக். 오빤 강남 스타일 강남 스타일 낮에는 따사로운 인간적인 여자 커피 한 잔에 여유를 아는 품격 있는 여자 밤이 오면 심장이 뜨거워지는 여자 그런 반전 있는 여자 낮에는 로맨틱한 사로운 커피 식기도 전에 원샷 때리는
போலீஸ் பொண்ணு கிடைக்குதுன்னு அங்க போய் தேடு. ஆமா, அங்க போய் தேடு. டார்ச்சர். ஹலோ ஏசிபி, எங்க டைமோட வேல்யூ தெரியாம விளையாடாத. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. சார் அந்த சிவாக்கு வெயிட் பண்ற நேரத்துல நம்ம கிரவுண்ட சுத்தி 4 ரவுண்டு போனா உடம்பாவது இளைக்கும். அவனுக்குலாம் நம்ம வெயிட் பண்ணணுமா சார்? இந்த மீட்டிங்கே அவனுக்காக தான். அந்த ஏசிபி சவ தூக்குறான். என்னடா இங்க கமிஷன் கூட லேண்ட் டீலிங்க? என்னது? இவன் மேல கம்ப்ளைன்ட் பண்ண வரலையா? உள்ள கற்ப மாட்டி விட்டான்டா. சார், சூரியனை பூமி சுத்துற மாதிரி உங்க வண்டி எங்களையே சுத்தி. எந்த வண்டி? எஸ்கியூஸ் மீ சார், நீங்க உங்க வேலையை பாருங்க, இவரை நாங்க பாருங்க. இப்போ எங்க போறோம்? இங்க வாடா, இங்க வா. எங்க போறோம்? டைம் சார். எவ்வளவு? ஃப்ரீ. நான் தான் போதா.